மினிஸ்ட்ரி. இன்றைய வாக்குத்தத்தம் 2 தெசலோனிக்கர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13. சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம். இன்றைக்கு நான் அநேக நன்மை செய்தேன், ஆனாலும் எனக்கு கெட்ட பெயர்தான் கிடைத்தது. என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் செய்த நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள். என் நன்மையை அவர்கள் தரைக்குறைவாக பேசினார்கள். என்னுடைய நன்னடத்தையை பார்த்து அவர்கள் வேறு மாதிரியான வார்த்தைகள் சொன்னார்கள். இப்படி அநேகர் நம்முடைய வாழ்வை பார்த்து குற்றம் சாட்டலாம், அநேக வார்த்தைகள் பேசலாம். ஆனால் நன்மை செய்வதில் மட்டும் மனம் தளராது தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் இறைவனுடைய ஆசியை பெற்றவர்கள், இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நன்மை செய்வதில் நீங்கள் எந்த நாளும் பின்னிட வேண்டாம். மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை விட நீங்கள் உங்கள் சுபாவத்திலிருந்து மாறாமல் இருப்பதே மேலான காரியம். ஆகையால் உங்களுக்கு தெரிந்த நன்மையையும் நன்னடத்தையையும் தொடர்ந்து கடைப்பிடியுங்கள். உங்கள் வாழ்வில் இறைவன் அதற்கான சன்மானத்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் தருவார். நன்மை செய்வோம், இறைவனிடத்திலிருந்து நிறைவான நன்மையை பெற்று மகிழ்வோம். ஆமேன். God bless you.